வணக்கம் அனைவருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு டாபிக் பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறேன். மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் கல்ச்சர், அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ், கலோனியலிசம் அண்ட் இம்பீரியலிசம். இதுதான் ஃபஸ்ட்டு டாபிக். இந்த போட்டித் தேர்வில் வரக்கூடிய எஸ்பெஷலி குரூப் 4ல் இது இருக்குது. ஸோ அது ரிலேட்டடாக சில கொஸ்டின்ஸ் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட் கொஸ்டின், இந்தியாவிற்கு முதலில் வந்த ஐரோப்பியர் யார்? ஆங்கிலேயர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், போர்த்துகீசியர்கள், டச்சுக்காரர்கள். இதில் என்ன ஆன்சராக இருக்கும் அப்படின்னு பார்க்குறப்போ ஆன்சர் போர்ச்சுகீசியர்கள் ஃபஸ்ட்டு இந்தியாவுக்குள்ளே வந்திருக்கிறாங்க. ரெண்டாவது கொஸ்டின் மறந்துடுவானா, போர்ச்சுகீசியர்கள் ஃபஸ்ட்டு இந்தியாவுக்குள்ளே வந்திருக்கிறாங்க. ஆப்ஷன் சி, போர்ச்சுகீசியர்கள். அடுத்த கொஸ்டின், வாஸ்கோ ட காமா இந்தியாவிற்கு வந்த ஆண்டு எது? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 1453, 1492, 1498, ஆப்ஷன் டி 1600. ஸோ இதோட சரியான விடை 1498. வாஸ்கோ ட காமா இந்தியாவில் உள்ள நுழைஞ்சிருக்கிறாங்க, மறக்க வேண்டாம். 1498. அடுத்த கொஸ்டின், வாஸ்கோ ட காமா இந்தியாவில் எங்கு இறங்கினார்? இதுதான் கொஸ்டின். இப்போ ஹிஸ்டரி படிச்சிருக்கலாம், இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. கோவா, அடுத்து பி கொச்சின், ஆப்ஷன் சி காலிக்கட், ஆப்ஷன் டி பாண்டிச்சேரி. ஸோ இதில் என்ன ஆன்சர் வரும்னு பார்க்குறப்போ சரியான விடை மனசில் வச்சுக்கோங்க. அநேகமாக என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆப்ஷன் காலிக்கட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். கோழிக்கோடு, கேரளாவில் இருக்கக்கூடிய கோழிக்கோடு கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் டி, நான்காவது கொஸ்டின், இந்தியாவில் முதலில் வர்த்தக நிலையம் அமைத்த ஐரோப்பியர்கள் யார்? ஃபஸ்ட்டு இந்தியாவில் வர்த்தக நிலம் அதாவது கமர்ஷியலாக ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணக்கூடிய யார்? யூரோப்பியன்ஸ் தான் எல்லாமே. டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், போர்ச்சுகீசியர்கள். ஸோ இதில் சரியான விடை என்னன்னாக்கா போர்ச்சுகீசியர்கள் தான் ஃபஸ்ட்டு இந்தியாவில் ஒரு வர்த்தக நிலையம், வணிக நிலையமாக வச்சு ஆரம்பித்தாங்க. ரைட்டுங்களா? அடுத்த கொஸ்டின், 5வது கொஸ்டின், போர்ச்சுகீசியர்களின் முதல் தலைமையகம் எங்கே உள்ளது? கோவா, கல்கத்தா, பாண்டிச்சேரி அண்ட் மும்பை. இதில் கரெக்ட் ஆன்சர் என்னன்னாக்கா கோவா. ஸோ போர்ச்சுகீசியர் ஃபஸ்ட்டு வர்றாங்க, அந்த வணிக நிலையம் ஆரம்பிக்கிறாங்க. எங்கே ஆரம்பிக்கிறாங்கனாக்கா கோவாவில் ஆரம்பிக்கிறாங்க. ஆன்சர் இஸ் கோவா. அடுத்த கேள்வி, டச்சு கிழக்கிந்திய கம்பெனி நிறுவப்பட்ட ஆண்டு எது? ஆப்ஷன் ஏ 1498, ஆப்ஷன் பி 1600, ஆப்ஷன் சி 1602, ஆப்ஷன் டி 1664. இதோட சரியான என்ன விடை என்னன்னு நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சிருப்பீங்க, இருந்தாலும் பாருங்கள். விடை 1602ஆம் ஆண்டு டச்சு கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவில் நிறுவியிருக்கிறாங்க. அடுத்து வழக்கமான கொஸ்டின் தான் அது, டச்சுக்காரர்களின் முக்கிய வர்த்தக பொருள் எது? இதுதான் கொஸ்டின். அங்கேருந்து எதுக்கு வந்திருக்காங்க இந்தியாவில்? ஃபஸ்ட்டு எல்லாருமே ஒரே ஒரு பாயிண்டை தேடி வந்திருக்காங்க. ஒன்று மசாலா, இன்னொன்று தேயிலை. ஸோ மெயினாக பார்க்க வேண்டியது மசாலா மெயினான ஒரு விஷயம். ஸோ இதில் பருத்தி, மசாலா, தேயிலை, பட்டு. ஸோ சரியான ஆன்சர் மசாலா பொருட்களை தேடி தான் இந்தியாவுக்கு வந்திருக்கிறாங்க டச்சுக்காரர்கள். இந்தியாவுக்கு ஃபஸ்ட்டு எல்லாருமே அப்படி தான் வந்திருக்காங்க. அடுத்து, கிழக்கிந்திய கம்பெனி, ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி நிறுவப்பட்ட ஆண்டு எது? 1498, 1600, 1664, 1757. ஸோ ஆப்ஷன் என்னன்னு பார்ப்போம். 1600 என்பது சரியான விடை. அடுத்த கேள்வி, ஆங்கிலேயர்களின் முதல் வர்த்தக நிலையம் எங்கு அமையப்பட்டது? முன்னாடி பார்த்தோம் போர்ச்சுகீசியர்களுக்கு கோவா பார்த்தோம். இப்போ அடுத்த கொஸ்டின், இப்போ ஆங்கிலேயர்களின் முதல் வர்த்தக நிலையம் எங்கு அமையப்பட்டது? சூரத், மதராஸ்னா சென்னை, அடுத்து பம்பாய், அடுத்து கல்கத்தா. ஸோ சரியான விடை இதுக்குண்டான சரியான விடை முதல் வர்த்தக நிலையம் சூரத் சரியான விடை. சூரத்துங்கிறது சரியான விடை.
அடுத்த கொஸ்டின், மதராஸ் நகரம் எப்போது நிறுவப்பட்டது? மதராஸ் நகரம்னா சென்னை மாகாணம் அல்லது சென்னை மாகாணம். 1600, 1639, 1668, 1757. இதனுடைய சரியான விடை என்னன்னு பார்ப்போம். ஒரு கெஸ் பண்ணுங்களேன். 1639 ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி நிறுவப்பட்ட ஆண்டு எது? இது கேள்வி. இதெல்லாம் இது அருமையான கொஸ்டின் தான். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 1600, செகண்ட் ஆப்ஷன் 1602, தேர்ட் ஆப்ஷன் சி 1664, ஆப்ஷன் டி 1757. கரெக்டான ஆன்சர் 1664 என்பது சரியான விடை. அடுத்து 12வது கொஸ்டின், பிரெஞ்சுக்காரர்களின் தலைமையகம் எது? இப்போ இங்கே பார்க்குறப்ப ஃப்ரெஞ்சுனாக்க நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். ஃப்ரெஞ்சு வேறு எங்கேயும் இல்லை, பாண்டிச்சேரியில் தான் இருந்தாங்க. அப்போது மற்ற இது ஃபுல்லாக எலிமினேஷன் பண்ணிவிட்டு கோவானா போர்ச்சுகீஸியர் வச்சுக்கலாம், சூரத் இல்லை, மும்பை இல்லை. அப்போ இதெல்லாம் எலிமினேட் பண்ணிவிட்டு பாண்டிச்சேரி வந்து சரியான விடையாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா எலிமினேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணிங்கனாக்க கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கோவா வந்து போர்ச்சுகீஸியர்கள் வந்து சொன்னோம்னாக்க நீங்கள் கோவா எடுத்துக்கலாம். ஆனால் ஃப்ரெஞ்சுக்காரர்களுக்கு எங்கேனாக்க பாண்டிச்சேரிங்கிறது சரியான விடையாக இருக்கும். ரைட். அடுத்த கொஸ்டின், பிளாசிவார் நடைபெற்ற ஆண்டு எது? ஸோ வருஷங்கள்லாம் கொஞ்சம் ஞாபகம், அந்த ஒரு சார்ட் இருக்கும், அந்த சார்ட்டை வச்சு நீங்கள் ஞாபகப்படுத்திக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம பொதுவாக சொல்கிறேன், 1707, 1757, 1764, 1857. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் 1757 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் பிளாசி யுத்தம். 1757 மறக்க வேணாம். ஓகே. அடுத்த கொஸ்டின், பிளாசி போரில் ஆங்கிலேயர்களை வழி நடத்தியவர் யார்? வாரன் ஹேஸ்டிங், ராபர்ட் கிளைவ், டல்ஹௌசி, கார்ன்வால். இப்போ இதில் வந்து மெயினான ஒருத்தர் நல்லா ஞாபகத்தை வச்சுக்கணும். ராபர்ட் கிளைவை பொறுத்தவரை எப்படின்னாக்க அவர் இதுக்குன்னே கொண்டு வந்தார். நிறைய அங்கே ஆங்கிலேயில், இங்கிலீஷ், பிரிட்டிஷில் வந்து நிறைய ஒரு சொல்லி பேச்சு கேட்காம இருந்தவர். ஸோ அதனால் வந்து ராபர்ட் கிளைவ்ங்கிறது கரெக்டான ஆன்சர் நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து இங்கே கொண்டு வந்து அவர் வந்து கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பாக டீல் பண்ணுறதுனால அந்த அவரை வழி நடத்துறதுக்கு வந்து ராபர்ட் கிளைவை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கரெக்டாக ஆன்சர் வந்து ராபர்ட் கிளைவ் தான். அடுத்து வந்து பிளாசி போரின் விளைவு என்ன இருக்கும்? பிளாசி போரில் ராபர்ட் கிளைவ் இதில் வந்தார், பிளாசி போரை நடத்தினார். ஸோ ஆங்கிலேயர்களோட அதிகாரம் அங்கே தொடங்கியது. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பிளாசி போரோட விளைவு என்ன? பிரெஞ்சு ஆதிக்கம் இல்லை, பிரெஞ்சு ஆதிக்கத்தை அவர் வேற. முகலாய ஆட்சி வலுவிழந்து போயிடும். ரைட்டா? ஆங்கிலேயர் வந்து ராபர்ட் கிளைவ். ஸோ ஆங்கிலேயர் ஆதிக்கம் வந்து இங்கே அதிகாரம் வந்து தொடங்கியது. டச்சு ஆதிக்கம் இருந்தது. கரெக்டான ஆன்சர், ஆங்கிலேயரோட ஆதிக்கம் அதிகமாக இருந்தது. அடுத்து பக்சார் போர் நடைபெற்ற ஆண்டு எது? 1757, 1764, 1773, 1857. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் பக்சார் போர் 1764. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு மெமரி டெக்னிக்கை வச்சு யூஸ் பண்ணி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து காலனி ஆதிக்கம்னா என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ சுயாட்சி, பி மக்களாட்சி, சி வெளிநாட்டு ஆட்சி, சி மன்னராட்சி. வெளிநாட்டில் இருந்தவங்க தான் காலனி இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. ஸோ காலனி ஆதிக்கத்துக்கு வெளிநாட்டு ஆட்சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். பேரரசு வாதத்தின் முக்கிய நோக்கம் எது? கல்வி வளர்ச்சி, வர்த்தக லாபம், சமத்துவம் அண்ட் கலாச்சாரம். ஸோ இதில் வந்து கரெக்ட் ஆன்சர் என்னன்னு பார்க்குறப்போ எதுக்குமே வரல, மெயினாக வந்ததுனாக்க வர்த்தக லாபத்தை வந்திருக்காங்க. ரைட்டா? ஸோ வர்த்தக லாபம் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து, இந்தியாவில் கடைசியாக வந்த ஐரோப்பியர்கள் யார்? போர்ச்சுகீசியர் வந்துட்டாங்க, டச்சு வந்துட்டாங்க, ஃப்ரெஞ்சு வந்துட்டாங்க. கடைசியாக வந்தது நானும் போய் இந்தியா முட்டி பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர்கள் தான் படையெடுப்பு பண்ணாங்க. படையெடுப்புல வர்த்தக வியாபாரம் வந்தாங்க. ரைட்டா? ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்து 20வது கொஸ்டின், பம்பாய் நகரம் ஆங்கிலேயர்களுக்கு எவ்வாறு கிடைத்தது? ஒரு போரால், வர்த்தக ஒப்பந்தம், திருமண உடன்படிக்கை, கலகத்தா. ஸோ திருமண உடன்படிக்கை என்பது சரியான விடையாக இருக்கும்.
இதுக்கு உண்டானது பின்னாடி அடுத்ததில் ஒரு இதில் நான் வரப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். திருமண உடன்படிக்கை இப்படி எதனால் பம்பாய் நகரம் வந்து கிடச்சிது அப்படின்னு. ஆன்சர் வந்து திருமண உடன்படிக்கை. அடுத்து வந்து 1857ஆம் ஆண்டு நடந்த நிகழ்வு எது? பிளாசி போர், பக்சார் போர், சிப்பாய் கழகம், கம்பெனி நிறுவனம். இப்போ பிளாசி போருக்கு ஒரு வருஷம் சொன்னோம், பக்சார் போருக்கும் ஒரு வருஷம் சொன்னோம். அதில் இல்லாதது இப்போ கேட்டிருக்காங்க. 1857 மெயினாக வந்து சிப்பாய் கழகம் வந்திருக்கும் ஆன்சர். கரெக்டான ஆன்சர் சிப்பாய் கழகம். அடுத்து கருப்பு தங்கம் என்று அழைக்கப்படுவது எது? பருத்தி, நிலக்கரி, மிளகு, தேயிலை. ஸோ கருப்பு தங்கம்னா கருப்பாக இருக்கிறது மிளகு தான், பிளாக் கோல்ட். ஸோ மிளகு இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 23வது ஐரோப்பியர்களின் வருகைக்கான முக்கிய காரணம் என்ன? என்ன காரணமாக இருக்கும்? மசாலா வர்த்தகம் பண்ண வந்தாங்க. ஸ்பைசஸ் வந்து நிறையா இந்தியாவில் வந்து கொண்டு போவதற்கான வந்தாங்க. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர், மசாலா வர்த்தகம். அடுத்த கொஸ்டின், டச்சுக்காரர்களின் முக்கிய துறைமுகம் எது? ட்ராங்குபார், நாகப்பட்டினத்தில் இருக்குது. ரைட்டா? ஆன்சர் வந்து நாகப்பட்டினம். பாண்டிச்சேரி, கோவா, ஃப்ரெஞ்சுக்காரங்களும் பாண்டிச்சேரி. கோவாவுக்கு வந்து போர்ச்சுகீஸ் வரும், சூரத். இப்போ டச்சுக்காரர்களுக்கு நாகப்பட்டினம் தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து, இந்தியாவில் நீண்ட காலம் ஆட்சி செய்த ஐரோப்பிய சக்தி எது? ரொம்ப காலமாக கிட்டத்தட்ட ஒரு 250 வருஷத்துக்கு மேலே வாழ்ந்துருக்காங்க. அந்த முகலாய ஆட்சி வந்து விழுந்து ஆங்கிலேயர் ஆட்சி அப்படியே தொடங்கிருச்சு. அதெல்லாம் அதுக்கு முன்னாடி போர்ச்சுகீசியர்கள் வந்தாங்க, டச்சுக்காரர்கள் வந்தாங்க, ஃப்ரெஞ்சுக்காரர்கள் வந்தாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் ஃப்ரெஞ்சு பாளையக்காரர்கள் ஆட்சி நடத்தினாங்க. அதுக்கு பின்னாடி லாஸ்ட்டாக வந்து யாருனாக்க ஐரோப்பியர்கள் தான் வந்தாங்க இந்தியாவுக்கு. ஸோ இந்த டாப்பிக்கில் ஒரு 25 கொஸ்டின் மாத்திரம் எடுத்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் கிவ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் அவர் நியூ யூடியூப் சேனல். தேங்க்யூ.